திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. தர்மமிகு சென்னையில் வேப்பேரி பகுதியில் சித்தாந்த வேதாந்த ஞான சத்குருவாய் திகழ்ந்து நாடி வந்த அன்பர்களுக்கு வாழ்வில் நன்மைகள் பலவும் புரிந்து இறைவனோடு இரண்டர கலந்து ஜீவன் முக்தி பெற்று இங்கேயே ஜீவசமாதி கொண்டு எழுந்தருளி என்றென்றும் அருள்பாலித்து கொண்டிருக்கும் அற்புத மகான் வீர சுப்பைய சுவாமிகளின் 95ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவினை கண்டு தரிசித்து மகான் வீர சுப்பைய சுவாமிகளின் அருள் வரலாற்றையும் சற்று அறிந்து கொள்வோம். ஓம் சர்க்குரு வீர சுப்பைய சுவாமிகள் திருவடிகளே சரணம். மகான் வீர சுப்பைய சுவாமிகளின் 95ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு. அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு திருச்சிற்றம்பலம். வீரசுப்பைய சுவாமிகள் இவ்விடத்தில் 1854ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் சுக்லபட்சம் சோமவாரம் சுவாதி நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார்கள். அதை தெரிவிக்கும் கல்வெட்டு. குரு திருவடி போற்றி. ஸ்ரீ வீரசுப்பைய ஞானதேசிகன் சுவாமி திருமணத்தின் சுவாமிகள் 95ஆவது குரு பூஜை இன்று நடைபெற்றது. சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயா திருவாரூர் மடத்தில் மடாதிபதியாக இருந்தார். கரப்பாத்திர சாமியோட நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்கார். அவர் நிறைய அற்புதங்கள் நிறுத்தியுள்ளார். பக்தர்கள் வேண்டியதை தந்தருளியுள்ளார். அவர் மாதம் இங்கே சுவாதி நட்சத்திரம் குரு பூஜை நடக்குது. வந்து வரவங்களுக்கு நல்ல நற்பலன்களை அவர் வேண்டிய பலன்களை தந்திருக்காரு. அவர் எது மனம் உருகி கேட்டாலும் அவர் எதுவுமே கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இந்த மடத்தோட சிறப்பு. இவர் 18 மொழிகள் தலை சிறந்த பட்டமும் பெற்றிருக்காரு. இவர் விநாயகர் திருவருளும் பெற்றிருக்காரு. இவர் மெயின் இவருக்கு குரு வந்து விநாயகர் தான் இவரோட குருவே இவருக்கு, ஐயாவுக்கு. அதால் என்ன நினச்சி வேணுனாலும் கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பார். மடத்தில் பசு கோசாலை, புறாக்களுக்கு தானியம், எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. நோய் நொடியை போக்குறவர் இவர். எல்லாருக்கும் சந்தோஷம், மன திருப்தியை கொடுக்குறவர், அமைதியை கொடுக்குறவர். முதல்ல நம்ம வந்த மனசு இதுவாக இருக்கும், சஞ்சலமாக இருக்கும்ல, அந்த மனது அமைதியை கொடுக்குறவர். எப்பவுமே நம்ம தியானத்தில் உட்காந்தா நம்மளுக்கு மனம் தான் அமைதி வேணும். அந்த மன அமைதியில் தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். அதுதான் இங்கே உட்காந்து தியானம் பண்ணவே அந்த இதெல்லாம் போய்டும் நம்மளுக்கு. அந்த இதுவே
மறந்துடும். என்ன நினச்சோமோ அது மறந்துட்டு அவருடைய இதில் அப்படியே மன அமைதி பெரிஞ்சு நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியே வரும்போது சந்தோஷம், ஒரு மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. எது நடந்தாலும் நம்ம ஆனால் எனக்கு நடந்தது எல்லாமே நல்லதாக நடந்தது. அதே மாதிரி நல்லதாக செய்வார் அவர். நம்ம கேட்டதை கொடுப்பாரு. நம்ம வந்து மன உருகி அவர்கிட்ட கேட்டாவே எல்லாமே நடக்கும். அவ்வளோதான். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் செல்வராஜ். நான் இந்த பகுதியில் தான் வசிக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த மடத்துக்காக சேவை செய்ய வந்தேன். அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் நம்ம வீரசுப்பைய ஞானதேக சுவாமிகளோட திருமடத்தில் சிவத்தொண்டு புரிஞ்சுட்டு இருக்கேன். என்னோட கூட சேர்த்து என்னோடய சக நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 4-5 பேர் இங்கே வந்து தொண்டு செய்ய ஆரம்பித்தோம். அப்படியே ஒரு 25 ஆண்டுகள் ஓடிவிட்டது. அப்போ வந்து பாபண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு வந்து முன்னோடியாக இருந்து இந்த கோயிலை எடுத்து நடத்தி வழி நடத்தினார். அவர் தான் இங்கே கும்பாபிஷேகத்துக்கெலாம் ஏற்பாடு பண்ணி கும்பாபிஷேகம்லாம் நடந்தது 2000. இப்போ வந்து இந்த ஏரியா மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாவிலேருந்தும் இந்த வீரசுப்பைய ஞானதேசிக சுவாமிகள் மடத்துக்கு நிறைய அடியார்கள் வந்துட்டு இருக்காங்க. நிறைய திருவிழாக்களும் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். சிவராத்திரி, அப்புறம் புரட்டாசி மாதம், சுவாதி நட்சத்திரம், அப்புறம் அம்பாள் இங்கே வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆடி மாதம் நவராத்திரி, அப்புறம் வந்து ஐப்பசி பௌர்ணமி, கார்த்திகை தீபம், தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரியான விழாக்களும் நடக்குது. இங்கே வந்து சேவை மனப்பான்மையில் நிறைய சிவனடியார்கள் வந்து சிவத்தொண்டு புரிஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு கல்வி கற்றுக்கு தரோம். டியூஷன் சென்டர் மாதிரி நடத்திட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இங்கே அதில் பயன்பெறுறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மடத்துக்காக சேவை செஞ்சு இந்த மடத்தில் நல்லபடியாக எல்லா விழாக்களும் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீரசுப்பைய சுவாமிகள் இவ்விடத்தில் 1854ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் சுக்லபட்சம் சோமவாரம் சுவாதி நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார்கள். அதை தெரிவிக்கும் கல்வெட்டு. ஆமாம் சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து வரேன். நான் கோயிலில் வந்து ஐயாவுக்கு வந்து தொண்டு செய்கிறேன். என் பேர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள். என் பேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஆனால் இந்த கோயில் வெளில தான் பார்த்தேன். ஏதோ ஒரு ரூபத்தில் கோயில் உள்ள ஒரு வாட்டி வந்தேன். அதுக்கடுத்து ஐயா மூலிமா வந்து தொண்டு செய்ய ஆரம்பித்தேன். என்ன இங்கே இருக்கிறவங்க தான் படிக்கிறாங்களே, ஐயா மூலிமா தான் படிக்க வைக்கிறாங்க. என்ன அப்புறமா வந்து நான் கேட்குறனோ இல்லை காலைல வந்து சேவை செய்வார். நான் கேட்குறேனோ அதெல்லாம் வந்து செய்வாங்க. ஐயா அதை நிறைவேற்றுவார். எங்களை மாதிரி பசங்களாம் வந்து இங்கே நிறைய பேர் செய்கிறாங்க. ஐயா கிட்ட என்ன கேட்டாலும் எல்லாத்தையும் இது பண்ணி சுவாமிகளின் மடாதிபதியாக இருந்து இங்கே ஜீவிக்கப்பட்ட வித்யானந்த கிரி சுவாமிகள் ஜீவபீடம். தனிப்பெரும் கருணை அருட்பெரும்